சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றிதான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை, உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுப காரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். சிம்ம ராசி. மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்திலும் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருட குரு பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அமர்கிறார். ஜென்ம ராசிக்குள் கேதுவும் 8ஆம் வீடான மீனத்தில் சனியும் இருக்கிறார். எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகிறது? குரு அதிசார பயிற்சி ஆகும் போது கேதுவை சந்திக்கப் போகிறது. இப்படி இருக்கும் போது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கும்? குருவின் பார்வை எங்கிருக்கும் என்று பாருங்கள். சிம்மத்திற்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தின் மீது இருக்கும். பழிச்சொல், அபாயம், கெட்ட பெயர், பஞ்சம், தொற்று நோய், திடீர் பிரச்சனை, தாமதம் மற்றும் தடங்கல் போன்றவைகளை தரும் 8 கொடிய அதிபதியான குரு கிரகம் 12ஆம் வீட்டிற்குள் உச்சமாக அமர்வது எதிர்பாராத செலவுகள், தேவையற்ற செலவுகள், மருத்துவ செலவுகளை அதிகமாக்கும். குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி என்பதால் சுப செலவுகளும் உண்டாகும். குரு கிரகம் 12ஆம் வீட்டுக்கு வருவதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் மற்றும் பக்தியும் அதிகரிக்கும். வெளிநாடு யோகங்களும் ஒரு சிலருக்கு உருவாகும். குருவிற்கு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால் முதல்ல 4ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கும். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம், தாயை குறிக்கும் ஸ்தானம். தாயின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் தாய்க்குமான உறவில் ஏதாவது பாதிப்புகள் இருந்திருந்தால் அது சரியாகி அன்பு, பாசம், பரிவு அதிகரிக்கும். தாய் வழி சொந்த பந்தங்கள் உடனான ஒற்றுமையும் பலமாகும். குடிசை தொழில், குறுந்தொழில் மற்றும் சிறுதொழில் செய்து கொண்டு வருபவர்களுக்கு, வழியாக குடும்பத் தொழில் மேற்கொண்டு வருபவர்களுக்கும் குருவின் 4ஆம் வீட்டு பார்வையினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபமும் அதிகரிக்கும். ஆனால் முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை. நல்ல வருமானம் வருதேன்னு இருக்கும் பணத்தை எல்லாம் முதலீடுல இறக்கிடக்கூடாது. நவம்பர் மாதம் 12ஆம் வீட்டில் கேது நுழைவதால் முதலீடு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டை பார்க்கும் குருவால் குழந்தைகளின் கல்விக்கான செலவுகள் சற்று கூடுதலாக இந்த முறை இருக்கும். எப்போதும் ஆகும் கல்வி செலவை காட்டிலும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் கூடுதல் செலவு இருக்கும். அது குழந்தையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயத்திற்காகவே இருக்கும்.
அதனால தவிர்க்க முடியாது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இந்த காலத்தில் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள சுப காரியங்களுக்கான செலவுகளும் இருக்கும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு பண விரயம் உண்டு என்றாலும் அதை உங்களோட சாதுர்த்தியமான அறிவால் சுப விரயமாக மாற்றிக்கொள்வதன் மூலம் செய்யும் செலவுகளால் திருப்தியும் அடைவீர்கள். அடுத்து குருவின் பார்வை 6ஆம் வீட்டின் மீது பதிகிறது. 6ஆம் வீடு மகர ராசி, மண்பூத தத்துவம் கொண்டது. கர்மகாரகன் சனி பகவானின் வீடு. சனி கிரகமோ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கு. அங்கும் குரு பார்க்கிறார் என்பதால உழைப்பின் அருமையை உணர வைக்கும். அறிவைக் கொண்டு இல்லாமல் உடலை கொண்டு வியர்வை சிந்தி உழைக்கும் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி காலம் நல்ல வளர்ச்சியையும் உயர்வையும் பொருளாதார மேன்மையையும் தரப்போகிறது. 6ஆம் வீடு என்பது ருணரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகள் மற்றும் பிரச்சனைகளையும் குறிக்கும். உங்களில் யாருக்காவது வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலோ, பல மாதங்களாக ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்து வந்தாலோ அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நோய், கவலை, வருத்தம், கடன் பாதிப்பு, கசப்பான அனுபவங்களை அனைத்தையும் நிவர்த்தியாக்கும். அதற்கான நேரம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உருவாகும். வேலை பறிபோகும் நிலையில் உள்ளவர்களுக்கு வேலையிடத்தில் ஒரு மாற்றத்தை காட்டி இருக்கிற வேலையை தக்க வைக்க உதவும். அல்லது உங்களை முன்கூட்டியே அலர்ட் செய்து வேறு வேலையை தேட வைத்து அந்த வேலையில் அமர வைத்து உங்களை சேஃப்டி சைடுக்கு மாற்றிவிடும். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பது என்பது உங்களை ஆபத்திலிருந்து காக்கும் பார்வையாக இருக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கும் அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும். பெரிய அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஒரு சிலருக்கு உண்டாகும். மற்ற சிம்மராசினருக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுத்து காப்பாற்றும் நண்பனைப் போல பணப்பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து தப்பிக்கும் அளவிற்கு கடன் உதவியாவது கிடைக்கச் செய்யும். பொதுவாக சிம்மராசி நேயர்கள் அஷ்டம சனியாலையும் ராகு கேதுவின் தாக்கத்தினாலையும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏதாவது ஒரு வகையில் யாரிடமாவது இருந்து உதவி கிடைக்கச் செய்து காப்பாற்றிவிடும். அந்த உதவி செய்பவர் முகம் தெரியாத கடன் தரும் பேங்க் அதிகாரியாகவோ, நண்பராகவோ, உறவினர்களாகவோ கூட இருக்கலாம். 8ஆம் இடத்து பார்வை ஒரு சிலருக்கு நீண்ட நாள் வழக்குகளை நல்லபடியாக முடித்து தரும். நாள்பட்ட நோயின் தாக்கத்தையும் குறைத்துவிடும். சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உடனடி வெற்றி கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் குருவின் பார்வை 4, 6 மற்றும் 8ஆம் இடத்தில் விழுவதால் மறைமுக நன்மைகள் உண்டு. பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். ஏதாவது முக்கிய பொருள் அல்லது ஆபரணம் வாங்குவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது வெளியூர் சென்று வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். கையில் பணம் வரும், ஆனா வந்த வேகத்தில் செலவாகவும் செய்யும். அதனால பட்ஜெட் போட்டு செலவு செய்ய கத்துக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சாதான் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். தனிப்பட்ட முறையில் தொழில் புரியும் பெண்களுக்கு அகலக்கால் வைக்காமல் இருக்கும் அமைப்பை வைத்தே முன்னேறுவதற்கு முயற்சி செய்வது நல்லது. சிம்மராசியில் பிறந்த மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். 8க்குடைய குரு 12ஆம் வீட்டிற்குள் வருவதால் படிப்பில் ஆர்வம் குறைந்த மாதிரி இருக்கும். கவனச்சிதறல்கள் ஏற்படும். இதனால் பாதிப்பு ஏற்படும். அதனால எப்படிப்பட்ட படிப்பாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்பதான் வெற்றி பெற முடியும். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஏற்கனவே நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செரிமான கோளாறு, வயிற்றுப்போக்கு போன்றவை உங்களை ரொம்ப டவுன் பண்ணிடும். மேலும் கால்வலி, மூட்டு வலிகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். இதுவே குரு பகவான் அதிசாரமாக கடகத்திலிருந்து சிம்மத்திற்குள் நுழைந்த பிறகு குருவின் பார்வை 5, 7 மற்றும் 9ஆம் இடத்தில் பதியும். சிம்ம ராசிக்கு ஜென்ம குருவாக ஆவதால ராசிக்கு பெரிய நன்மை எதுவும் செய்யாது. ஆனால் அதன் பார்வையால் இந்த 80 நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்களை கொண்டு வரும். திருமணமான தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் முடியும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி உண்டாகும். குருவோட பார்வை 5ஆம் வீடான தனுசு ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே உண்டாக வாய்ப்பிருக்கு. காதலிப்பவர்களுக்கும் இந்த அதிசார பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். வீட்டுல உங்களுடைய காதலை சொல்லி திருமண ஏற்பாடுகள் செய்ய சம்மதம் வாங்கலாம். தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து செய்யும் கூட்டு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். லாபமும் இரட்டிப்பாகும். தொழிலை விரிவுபடுத்த, புதிய தொழில் ஆரம்பிக்க, வேலையில் புதிய வேலை தேடுவதற்கு இடமாற்றம் செய்து கொள்ளவும் இந்த அதிசார குருவின் பார்வையால் நன்மைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். பிரிந்து சென்ற உறவினர்களும் மீண்டும் வந்து இணைவார்கள். சிம்ம ராசி நேயர்களே,
இந்த அதிசார பயிற்சி என்பது ஒரு குறுகிய கால பயிற்சி என்பதால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சியுங்கள். சிம்ம ராசியினருக்கு இந்த காலத்தில் நன்மைகள் தொடர ஏழை எளியவர்களுக்கு ஒரு வேளையாவது வாரம் ஒரு முறை உணவளிப்பது, மற்ற ஜீவராசிகள் மீது கருணை காட்டி முடிந்தவரை துன்புறுத்தாமல் இருப்பதும் உங்கள் தடைகளை நீக்கும். நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.